ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனாரா கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டன் சேனலில் பார்க்க போகிற ஒரு பிளான்ட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நியூ வெரைட்டியான ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு பிளான்ட் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ரொம்ப புது வெரைட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டுன்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஹேட் ஃப்ளவர் பிளான்ட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர்னே சொல்லலாம். பட் எனக்கு தெரியல, ஏன்னா நான் இருக்கக்கூடிய ஏரியாவில் நான் இந்த இதை தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். அஸ் நான் நர்சரியிலேருந்து தான் இந்த செடியை வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட பூவோட டைப்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப் நம்ம ஹேட் தலையில் போடுவோம் இல்லைங்களா, அதே ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவுமே இல்லை, ஒரு 2 பூ மட்டும்தான் இருந்தது. அதோட கலரை மட்டும் பார்த்து தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அது பாட்டுக்கு வளர்ந்து போய்கிட்டே இருந்தது. எங்கேயுமே வந்து பூ வராமல் தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் நான் வந்து இதை ட்ரிம் பண்ணி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிம் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடியோட ஸ்பெஷாலிட்டி பார்க்குற இடம்லாம் எல்லா கேப்லேயுமே வந்து அந்த பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு சைனீஸ் பிளான்ட் வெரைட்டி அப்படின்னு தான் வந்திருந்தது. அவங்களோட நேமில் தான் பார்த்திங்கன்னா இது ஹேட் பிளான்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம ஊரில் வந்து இந்த கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த செடியில் இருக்கக்கூடிய பிளான்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வெரைட்டியான அந்த பேப்பர் பூ இருக்குது இல்லைங்களா, அதே மாடலில் தான் இருக்குது. அதே சேம் டைப்பில் தான் இந்த பூவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஃப்ளவர் பிளான்ட் போல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த செடியுமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் பார்த்திங்கன்னா இதோட பூவோட வடிவமைப்பு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் இருக்குது இல்லைங்களா, நம்ம ரேடியோ செட்லலாம் கேட்கும்போது அந்த ஸ்பீக்கர் டைப் அது போல் தான் வந்து இதோட ஒவ்வொரு பூவுமே இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து சீசனே இல்லைன்னு சொன்னாங்க. எல்லா டைம்லையுமே வந்து இந்த செடியில் பொறுத்தவரையிலும் பூ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சு அழகுபடுத்துறதுக்கு இந்த செடியை வந்து நம்ம வளர்த்தலாம். பட் நான் வந்து இதை நர்சரியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இது வந்து கட்டிங்ஸ் மூலியமாகவும் நம்ம வளர்த்து எடுக்கலாம் அப்படின்னும் போட்டிருந்தாங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நான் பாட்டில் வச்சுருக்கனால செடி வந்து உங்களுக்கு வந்து சின்ன ஹைட்டில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்டுருக்கேன். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடியாக படர்ந்து போய்கிட்டே இருந்தது. எங்கேயுமே பூ வந்து அதிகமாக வரல. ஆனால் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட எல்லா இடக்கலைகளிலுமே வந்து பூக்கள் வந்து அதிகமாகவே வர ஆரம்பிச்சிது. பட் இதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில், பிங்க் கலர், இன்னும் நிறையா கலர் வெரைட்டிஸில் வந்து இருக்குதுன்னு போட்டிருக்கு கூகுளில். பட் நான் வந்து பார்த்தது நர்சரியிலையுமே அவங்க இந்த ஒரு கலர் மட்டும்தான் எனக்கு வச்சுருந்தாங்க. இந்த செடியை நான் வெறும் 40 ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்மளோட வீட்டு முன்னாடியில் கார்டனில் வந்து நீங்கள் நல்லா அதிகமாக பூக்கள் தரக்கூடிய செடிகளை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடியும் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் ஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம வச்சா ஃபுல்லாக அந்த செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களாக இருக்கும். அதே அமைப்பு தான் இதுவும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்ததுன்னா உங்களுக்கு செடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பூக்கள் தான் இருக்கும். இது இன்னும் நல்ல பெரிய செடியாக வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து சீசனும் கிடையாது. எல்லா மாதத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து பூக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இதை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப சுலபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மலாக மற்ற மண்கலவை எப்படி போட்டு நம்ம வைக்கிறோமோ அதே அமைப்பில் தான் வச்சாலே போதும். பெருசாக இதுக்கு உரங்கள்லாம் நான் எதுவும் பயன்படுத்தலை. நார்மலாக நம்ம மண்புழு உரம் போடுறோம் இல்லைங்களா, அது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் பெருசாக நான் இதுக்கு வந்து பயன்படுத்தலை. அதுவும் இந்த சீசனில் இந்த குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து இன்னும் அதிகப்படியாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரியே பார்த்திங்கன்னா கிளைகள் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே 4-5 பூக்களுக்கு மேலே இருக்கும். ஒரு கொத்துன்னு வந்துனாவே அதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பூக்கு மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டைப்பில் ஒரு அழகான ஒரு பூவாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம வீட்டை அழகுபடுத்திருக்கோம், வீட்டுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் வச்சு டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த செடியை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லா நர்சரிலையும் கிடைக்குதா எனக்கு தெரியல. சப்போஸ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பேர் பார்த்திங்கன்னா ஹேட் ஃப்ளவர் பிளான்ட்டுன்னு தான் போட்டிருந்தது.
ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டை அழகுபடுத்துறதுக்கு இந்த செடி கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த சின்ன டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.